வெல்கம் டு தமிழ் மிக்சர் எஜுகேஷன். நான் உங்கள் ஜனத்துல் ஃபிர்தோஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தோட அந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921லேருந்து 2021 வரைக்கும். இதில் நமக்கு ஒரு டவுட் வரும். சில இதெல்லாம் நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போது என்ன நமக்கு வரும்னா, 1937 தான் சட்டமன்றம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் இப்போ நூற்றாண்டு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. 1937 என்ன உருவாக்குனாங்க, 1921 தான் சட்டமன்றம் உருவானது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். நமக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலம் தானே இருந்தது. அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியர்களில் சில பேருக்கு ஆட்சி பொறுப்பை அவங்க கொடுத்தாங்க அவங்களோட ஆட்சிகளையே. ஆனால் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்குலாம் வேலை கொடுப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. பட்டதாரிகள், வணிகர்கள், சில உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து சில பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இது கரெக்டான செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை, இதை மாற்றணும், எல்லாருக்கும் இதில் உரிமை கொடுக்கணும், அரசியல் உரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சு போயிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் 1919 ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது, மான்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி என்ன அப்படின்னா, ஆட்சி செய்யும் சபை அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1921 அதாவது இந்த சீர்திருத்தம் ஏற்பட்டதில்ல, இதன்படி 1921 நம்ம சென்னை உள்ளிட்ட 9 மாகாணங்களில் சட்டமன்றத்தை நிறுவிட்டாங்க. அதாவது சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது 1921. நம்ம சென்னை அதே மாதிரி இன்னும் ஒரு 9 மாகாணங்களில் உருவாக்குறாங்க. ஸோ இதனால தான் நம்ம அப்போவே சொன்னோம் 1921 தான் சட்டமன்றம் உருவானது அப்படின்னு. இப்போ நம்ம 5 இயர்ஸ் சொல்கிறோம்ல பதவிக்காலம், அமைச்சர்கள் இவங்களுக்குலாம் 5 இயர்ஸ் சொல்கிறோம்ல பதவிக்காலம். அப்போ என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருடங்கள் தான் அவங்களோட ஆட்சி காலம். அதுக்கு பிறகு அப்போ இன்னும் என்னென்னா இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் இருந்தது. அதாவது ஆளுநர் ஆட்சி, அமைச்சர்கள் ஆட்சி அப்படிங்கிறதுல. ஸோ இதே ஃபார்மெட்டில் இதே இரட்டை ஆட்சி முறையிலையும் இந்த 3 ஆண்டு பதவி காலத்துலேயும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு 1935 இந்திய அரசியல் சட்டம் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக இந்த சென்னை உள்ளிட்ட 9 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தந்த மாகாணங்கள் சுயாட்சியை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்திலையும் சொன்னாங்க. ஸோ அதன்படி தான் என்னாச்சுன்னா, 1937 நம்ம சென்னைக்கு மாகாண சுயாட்சி முறை கொண்டு வந்தது. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் 1935 என்ன சொல்ல வராங்கன்னா, 716 உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கும் 56 உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை எழுதிட்டாங்க. எழுதினதுக்கு பிறகு 1937 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த 56 பேரும் பதவியேற்றுக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா, சட்டமன்றம் 1921 நிறுவியாச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடில் கொண்டு வந்தாங்க. 3 இயர்ஸ் பதவிக்காலம் அதெல்லாம் இருந்தது. 1937 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. சரியா? ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, 1937 இவங்கெல்லாம் பதவியேற்ற பிறகு இதுதான் முதல் சட்டப்பேரவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதன் பிறகு என்னாச்சுன்னா, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகும் நம்மளோட இந்திய அரசியல் சட்டத்தில் சில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு தான் 1952 நமக்கு பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தல் வந்த பிறகு கொஞ்ச நாள் காங்கிரஸ், டிஎம்கே இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அப்படின்னு இருந்ததில்ல, அதை 5 ஆண்டு காலமாக மாற்றி எழுதினாங்க. மாற்றினதுக்கு பிறகு 1967 சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வச்சாங்க.
அதுக்கு பிறகு சில சீர்திருத்தங்கள் மேலே, அதாவது கொஞ்சமாக படிப்படியாக தான் நம்ம இன்றைக்கி இந்த 100 ஆண்டுகள் வரைக்கும் வந்திருக்கோம். 1986 தனியாக நம்ம சட்டமன்றம் சட்டப்பேரவைன்னு 2 சொன்னோம்ல, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேலவை கீழவைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணி சட்டமன்றம் அப்படின்னே மாற்றினாங்க 1986. இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து 100 இயர்ஸாக எப்படி தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1986 ஏற்பட்ட சீர்திருத்தத்துக்கு பிறகு அப்படியே கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. என்னென்ன முக்கியமான சட்டங்கள் வந்து நம்ம சட்டமன்றத்தில் இயற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதாசி முறை ஒழிப்பு, எந்த சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் பெண்களுக்கான வாக்குரிமை, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் சட்டம் இயற்றி கொண்டு வந்தாங்க. சரி, இந்த 100ஆண்டு விழாவை இந்த மாதிரி ஒரு காலகட்டம், அதாவது கொரோனா காலகட்டத்தில் கொண்டாடுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நமக்குலாம் ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட வரலாறை கொண்டு போகிறது தான். இப்போ 100ஆண்டு அப்படின்னதுமே நம்ம எல்லாருமே 100 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம்ல. ஸோ அதை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேருக்கு வந்து புக்ஸு தான் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணி அவங்கள வந்து வரவேற்கும் போது கொடுத்தாங்க இல்லையா. அதை எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே, அதாவது நம்மளாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறையினராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சட்டமன்றத்தோட 100 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கான ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.